So, good morning, students. Today we are going to see the unit 5, that is unit 2, chapter 5, Hindu undivided family and partnership. So, what is meant by Hindu undivided family? So, in Tamil we call it as Hindu Kuttu Kudumba Varigam, Hindu Kuttu Kudumba and partnership, கூட்டாண்மை சொல்றோம். Hindu Kuttu Kudumba மற்றும் கூட்டாண்மையை பற்றி இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். So the first one is introduction to HUF, that is Hindu Undivided Family. Introduction to HUF, Hindu Undivided Family. So the joint and the family business is a distinct form of organization peculiar to India. ஸோ நம்மளுடைய இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கூட்டு குடும்பம் என்பது ஒரு தனி இயல்பு கொண்ட மற்றும் வேறுபட்ட ஒரு வியாபார அமைப்பாக இருக்கின்றது. ஸோ ஒரு தனி இயல்பை கொண்ட மற்றும் வேறுபட்ட ஒரு வியாபார அமைப்பாக நம்மளுடைய இந்தியாவில் வந்து இது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஜாயிண்ட் இன்டு ஃபேமிலி ஃபர்ம் இஸ் கிரியேட்டட் பை தி ஆபரேஷன் ஆஃப் லா. ஸோ இந்த கூட்டு குடும்ப வியாபாரத்தினுடைய செயல்பாடுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதற்குன்னு சட்டத்தால் இயற்றப்பட்டு அந்த சட்டத்திற்கு உட்பட்டு ஏற்படுத்தப்படுகின்றன. ஸோ இதற்குன்னு தனியாக சட்டமானது இயற்றப்பட்டு அந்த சட்டத்திற்கு உட்பட்டு இயக்கப்படுகின்றது. ஸோ இட் டஸ் நாட் ஹாவ் எனி செப்பரேட் அண்ட் டிஸ்டிங்க்ட் லீகல் என்டிட்டி ஃப்ரம் தட் ஆஃப் இட்ஸ் மெம்பர்ஸ். ஸோ இது அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா they have distinct from members சொல்றாங்க. They do not have any separate. So இது வந்து என்ன செய்யல அப்படின்னா தனிப்பட்ட ஒன்றாக இருப்பதில்லை. They do not have any separate. அது தனிப்பட்ட ஒன்றாக இருப்பதில்லை. அதே சமயத்துல ஒரு வேறுபட்ட சட்டப்பூர்வமான நிறுவனமாக அதனுடைய உறுப்பினர்களிடையே இருக்கிறது. அதற்கென தனியாக சட்டமானது இயற்றப்பட்டு நடைபெறுகின்ற காரணத்தினால ஒரு வேறுபட்ட சட்டப்பூர்வமான நிறுவனமாக அதன் உறுப்பினர்களிடையே இருக்கிறது. ஸோ அதுல இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸ் கையிலேயே என்ன இருக்கும் அப்படின்னா அந்த பிசினஸ் இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ the business of joint into family is controlled under the Hindu law. ஸோ அப்ப இந்த இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சட்டத்தில் பதிந்த இது இந்து வியாபார அமைப்பினுடைய சட்டத்தின் கீழ் இது செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாக இது இருக்கின்றது. The membership in the form of business organization can be acquired only by birth. So இந்த வியாபாரத்துல உறுப்பினர்களாக யாரு சேர முடியும் அப்படின்னா the membership is the form of our business organization can be acquired only by birth. So அந்த குடும்பத்தில் பிறந்த உறுப்பினர்களால் மட்டுமே இந்த வியாபாரத்தில் உறுப்பினர்களாக இருக்க முடியும். அல்லது என்ன செய்யலாம் அப்படின்னா ஆர் பை மேரேஜ், அந்த குடும்பத்துல என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா திருமணம் செஞ்சிருக்கணும் டு த மேல் பர்சன். ஸோ அதுல இருக்கக்கூடிய ஆண் வாரிசுதாரர்கள் திருமணம் முடிக்கப்பட்டிருந்தால் அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அந்த வியாபாரத்துல ஒரு உறுப்பினர்களாக சேர்க்கப்படுகிறார்கள். Who is already a member of joint family. Then meaning of Hindu undivided family. So family agree to live and work together, invest their resources and labor jointly and share profit or losses together. Then this family is known as composite family or Hindu undivided family அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபேமிலி அக்ரீஸ் டு லிவ். ஸோ இதுல ஒரு குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் எல்லோரும் என்ன செய்வாங்க அப்படின்னா ஒன்று சேர்ந்து அதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு நபர் மட்டும் இருக்க மாட்டாங்க. அது 2 அல்லது 2க்கு மேற்பட்ட நபர்கள் தான் இருப்பாங்க. ஸோ அந்த நபர்கள் என்னன்னுவாங்க ஒன்று சேர்ந்து ஒன்றாகவே வாழ்ந்து they agree to live and work together. ஒன்றாகவே வாழ்ந்து அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்களை ஒன்றாக முதலீடு செய்து அந்த தொழிலை மேற்கொண்டு அதிலிருந்து கிடைக்கக்கூடிய லாபமோ அல்லது நட்டத்தையோ என்ன செய்வாங்க அப்படின்னா வாழும் இந்த குடும்பமே அந்த கூட்டு குடும்பம். அதனால ஏற்படக்கூடிய லாபமா இருந்தாலும் சரி நட்டமா இருந்தாலும் சரி அந்த குடும்பத்தையே சேரும். அப்படி இருக்கக்கூடிய குடும்பத்தை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இந்து கூட்டு குடும்பம் அப்படின்னு சொல்றோம். அந்த குடும்பத்தில் 2 அல்லது 2க்கு மேற்பட்ட நபர்கள் இருப்பாங்க. அப்படி இருக்கின்ற சமயத்துல எல்லோருமே என்ன செய்யணும் அப்படின்னா ஒன்று சேர்ந்து ஒன்றாகவே வாழ்ந்து அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்களை ஒன்றாக முதலீடு செய்து அந்த தொழிலை
அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களால் மேலாண்மை செய்யப்பட்டு அந்த தொழிலை நடத்த பெற்றால் அந்த தொழிலுக்கு தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி அப்படின்னு சொல்றோம். ஸோ எக்ஸாம்பிள், சி ராய் அண்ட் கம்பெனி, a chartered accountant firm. The next one is, there are two schools of Hindu law. One is Dayabhaga law. Dayabhaga. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சட்டத்துல வந்து 2 பிரிவாக உள்ளது. இந்த சட்டம் வந்து 2 பிரிவாக பிரிக்கப்படுகின்றது. அதுல முதல்ல வர்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா தாயாபாகா லான்னு சொல்றோம். தாயாபாகா சட்டம். இதுல ஃபர்ஸ்ட் வர்றது வந்து தாயாபாகா லான்னு சொல்றோம், which is prevalent in Bengal and Assam. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அது எங்க இருக்கு அப்படின்னா பெங்கால்லையும் அசாம்லயும் இருக்கு. ஸோ அந்த அதர் இஸ் மிட்டாக்ஷரா லான்னு சொல்றது. ஒன்னு வந்து தாயாபாகா லா, இன்னொரு வந்து மிட்டாக்ஷரா லான்னு சொல்றோம். ஸோ இந்த மிட்டாக்ஷரா லா அப்படின்ற சட்டத்திட்டம் எங்க இருக்கு அப்படின்னா மீத இருக்கக்கூடிய பெங்கால், அசாம் தவிர மற்ற நாடுகளில் எல்லாம் வந்து இது பின்பற்றப்படுகின்றது. ஸோ அதான் சொல்லிருக்காங்க. ஸோ தேர் ஆர் 2 schools of Hindu law. One is Dayabaga law, which is prevalent in Bengal and Assam, and the other is Mitaksara, prevalent in the rest of the country. So according to Mitaksara law, so the Mitaksara law என்ன சொல்லுது அப்படின்னா, so there is a son right by birth in the property of joint family. So the Mitaksara என்ன சொன்னது, ஸோ அந்த குடும்பத்தில் பிறந்த ஆண் உறுப்பினர்கள் மட்டுமே அந்த நிறுவனத்தின் வாரிசுதாரர்களாக ஆகின்றார்கள், இந்த குடும்ப உறுப்பினர்களாக கருதப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் மீன்ஸ் when a son is born in the family, he acquires an interest in the property jointly held by the family. ஸோ அந்த குடும்பத்தில் பிறந்துட்டாலே என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா, ஸோ அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்களுக்கு அவரே வாரிசுதாரர்கள் ஆகிவிடுகின்றதுனால ஸோ அந்த வியாபாரத்திலும் ஒரு பங்குதாரராக ஆகிவிடுகிறார். Today, Hindu Succession Act 2005 is applicable to all male and female members of the Hindu Undivided family. So 2005ல ஒரு இந்து கூட்டு குடும்ப சட்டம் அப்படின்னு ஒன்று இயற்றப்பட்டது. ஸோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மேல் மெம்பர்ஸ் மட்டும் அந்த குடும்பத்துல வாரிசுதாரர்களா இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த குடும்பத்தில் பிறந்த இருக்கக்கூடிய ஃபீமேல் மெம்பர்ஸும் அந்த குடும்ப உறுப்பினர்களாக அந்த வியாபாரத்தில் வாரிசுதாரர்களாக கருதப்படுகிறார்கள் சொல்றாங்க. ஸோ பெரும்பாலும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மேல் மெம்பர்ஸ் தான் வந்து அந்த குடும்ப உறுப்பினர்களாக நம்ம சொல்லுவோம், வாரிசுதாரர்களாக சொல்லுவோம். ஸோ 2005 ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலியில சட்டம் இயற்றப்பட்ட பிறகு ஸோ அதில் மேல் அண்ட் ஃபீமேல் மெம்பர்ஸ் 2 பேருமே வந்து அந்த குடும்ப உறுப்பினர்களின் வாரிசுதாரர்களாக செயல்படுகிறார்கள். அதுதான் இங்க வந்து சொல்லியிருக்காங்க. இந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ அதனுடைய இயல்புகள் என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ த மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஜாயின் இன்டு ஃபேமிலி பிசினஸ் ஆர் கிவன் பிலோ. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் governed by Hindu law. ஸோ இது வந்து இந்த இந்து சட்டத்தின்படி கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. ஸோ இந்து சட்டத்தின்படி இது கட்டுப்படுத்தப்படுகின்றது. ஸோ the business of the join in the family is controlled and managed by the Hindu law. ஸோ இந்த வியாபாரத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்து சட்டத்தின்படி கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு மேலாண்மை செய்யப்படுகின்றது. ஸோ இதை வந்து என்ன பிரிக்கிறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஒன் இஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ இது வந்து அது ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இதுல 2 ஆக்ட் இருக்கு, தாயாபாகா லா அண்ட் மிட்டாக்ஷரா லா. ஸோ இந்த சட்டத்திட்டத்தின் கீழ் தான் வந்து இது செயல்படுகின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல. இந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ மேலாண்மை செய்யக்கூடிய நபர்கள் யாரு அப்படின்றத பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல் த அஃபேர்ஸ் ஆஃப் த ஜாயின் இன் தி ஃபேமிலி. ஸோ இதில் ஏற்படக்கூடிய அனைத்து செயல்பாடுகளையும் அனைத்து மேலாண்மை செயல்பாடுகளையும் யார் செய்யறா அப்படின்னா ஒன் பர்சன் who is known as கர்த்தா. ஸோ அவரை என்ன சொல்றோம் அப்படின்னா அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூத்த உறுப்பினரை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கர்த்தான்னு சொல்றோம். ஸோ அவர் தான் என்ன செய்வார் அப்படின்னா ஸோ இந்த கூட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய தொழிலை வந்து அவர் தான் மேலாண்மை செய்கின்றார். ஆல் த அஃபேர்ஸ் ஆஃப் த ஜாயின் இன் தி ஃபேமிலி அண்ட் கண்ட்ரோல்ட் அண்ட் மேனேஜ்டு பை ஒன் பர்சன் who is known as கர்த்தா ஆர் மேனேஜர். ஸோ அவரை கர்த்தான்னு சொல்லலாம் அல்லது ஒரு மேலாளராக சொல்றான். அது யாரை சொல்றோம் அப்படின்னா அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூத்த உறுப்பினர் ஒருவர் மட்டும் என்ன சொல்றோம் அப்படின்னா அவரை கர்த்தான்னு சொல்றோம். உதாரணத்துக்கு ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்தா இருப்பாங்க, தாத்தா இருப்பாங்க. ஸோ அப்ப அந்த தாத்தாவை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஸோ கர்த்தா அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த தாத்தாவோட அப்பா இருந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோ, கொள்ளு தாத்தான்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் இருந்தார் அப்படின்னா இஸ் கால்ட் கர்த்தா அப்படின்னு சொல்றோம். ஸோ த கர்த்தா இஸ் த சீனியர் மோஸ்ட் மேல் மெம்பர் ஆஃப் த ஃபேமிலி. அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூத்த ஆண் உறுப்பினரை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கர்த்தான்னு சொல்றோம். The members of the family have full faith and confidence in கர்த்தா. அப்ப இதுல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எல்லாருமே என்ன செய்வாங்க அப்படின்னா சோ அந்த கர்த்தா மீது முழு நம்பிக்கையோடு
இருப்பாங்க, நம்பிக்கையோட இருக்காங்கன்றத சொல்றாங்க. ஒன்லி கர்த்தா இஸ் என்டைட்டில் டு டீல் வித் அவுட்சைடர்ஸ். ஸோ அவர் தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா, வியாபார சம்பந்தமாக பிற வேலைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அவர் தான் எந்த விதமான முடிவு எடுக்கிறதுனால என்ன செய்வார் அப்படின்னா அவர் தான் முடிவு எடுப்பாரு, அவர் தான் எல்லாத்தையுமே பார்த்துக்குவாரு. பட் அதர் மெம்பர்ஸ் கேன் டீல் வித் அவுட்சைடர்ஸ் ஒன்லி வித் த பெர்மிஷன் ஆஃப் கர்த்தா. ஸோ இப்போ வேற ஏதாவது பிசினஸ் ஒர்க்கா இல்லை வேற ஏதாவது கான்ட்ராக்ட் ஏதாவது போடணும் அப்படின்னா ஸோ கர்த்தாவினுடைய கன்கரன்ஸ் இல்லாம பிற உறுப்பினர்கள் எதை செய்ய முடியாது அப்படின்னா செயல்பட முடியாது. ஸோ கர்த்தா அந்த வேலையை செய்கின்ற செய்ய சொல்லாத சமயத்துல செய்ய முடியும். ஸோ அதான் சொன்னாங்க. ஸோ கர்த்தா அப்படின்றது கர்த்தாவினுடைய அனுமதி பெற்ற பிறகே மற்ற குடும்ப உறுப்பினர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா வெளியாட்களுக்கு உடன்படிக்கை ஏதாவது செய்வதென்றால் அதன் பிறகுதான் செய்ய முடியும். கர்த்தாவுடைய நாலேஜ் இல்லாம நம்ம என்ன செய்ய முடியாது அப்படின்னா ஏதாவது உடன்படிக்கையில் நாம் ஈடுபட முடியாது. ஸோ அதான் செகண்ட் பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க. இந்த நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் மெம்பர்ஷிப் பை பர்த். ஸோ மெம்பர்ஷிப் பை பர்த். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் உறுப்பினர்களாக இருக்க முடியும் அப்படின்னா ஸோ அந்த குடும்பத்தில் பிறப்பால் இருந்தவர்கள் மட்டுமே அந்த குடும்பத்தில் உறுப்பினர்களாக இருக்க முடியும். ஸோ த மெம்பர்ஷிப் ஆஃப் த ஃபேமிலி கேன் பி அக்வயர்ட் ஒன்லி பை பர்த். ஸோ அந்த குடும்பத்தில் உறுப்பினர்களாக இருக்கணும் அப்படின்னா என்ன செய்ய முடியும், அந்த குடும்பத்தில் பிறந்தவர்களாக இருக்கணும். as soon as child is born in the family, ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா the child becomes a member. ஸோ அந்த குழந்தை அந்த இந்து கூட்டு குடும்பத்தில் உறுப்பினர்களாக சேர்க்கப்படுகிறார்கள். ஸோ மெம்பர்ஷிப் ரெக்வயர் நோ கன்சர்ன் ஆர் அக்ரிமெண்ட். ஸோ அந்த சமயத்துல அந்த உறுப்பினராக எந்த விதமான சம்மதமோ அல்லது உடன்படிக்கையோ தேவையில்லை. ஸோ நீங்க இந்த குடும்பத்துல உறுப்பினராக தேவைப்பட்டு யார்ட்டையோ போய் நம்ம என்ன கேட்க வேண்டியது இல்லை அப்படின்னா ஒரு சம்மதமோ அல்லது ஏதாவது உடன்படிக்கையோ தேவை இல்லை அப்படின்றதுதான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் லயபிலிட்டி, பொறுப்பு. ஸோ லயபிலிட்டி அப்படின்றது பொறுப்பு. எக்ஸப்ட் த கர்த்தா த லயபிலிட்டி ஆஃப் ஆல் அதர் மெம்பர்ஸ் இஸ் லிமிடெட். ஸோ ஏற்கனவே நம்ம முன்னாடி பார்த்தப்போ சோல் ட்ரேடர் ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன்ல லயபிலிட்டி ரெண்டு டைப் ஆஃப் லயபிலிட்டி இருக்கு. அன்லிமிட்டட் லயபிலிட்டின்னு ஒன்று இருக்கு, இன்னொன்று லிமிடெட் லயபிலிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ அன்லிமிட்டட் லயபிலிட்டி, இன்னொன்று லிமிடெட் லயபிலிட்டி. ஸோ அன்லிமிட்டட் லயபிலிட்டின்னா என்ன அப்படின்னா ஏற்கனவே சோல் ட்ரேடர் ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன்ல பார்த்திருக்கோம். ஸோ நம்ம சோல் ட்ரேடர் ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஒரு நிறுவனம் நம்ம ஆரம்பிச்சு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ அதுல ஏதாவது லாஸ் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அந்த வாங்கிய கடனை திரும்ப செலுத்துவதற்கு வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் போதுமானதாக இல்லை என்றால் அந்த நிறுவனருடைய சொந்த சொத்துக்களில் இருந்து எடுத்துக் கொள்வதற்கான உரிமைகள் இருக்கு. யாருக்கு? கடன் கொடுத்தவர்களுக்கு. ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அன்லிமிட்டட் லயபிலிட்டின்னு சொல்லுவோம். தமிழ்ல வரையறா பொறுப்பு. ஸோ இன்னொன்று லிமிடெட் லயபிலிட்டி. ஸோ இந்த லிமிடெட் லயபிலிட்டியில பாத்தீங்க அப்படின்னா சப்போஸ் பிசினஸ்ல பெஸ்ட் ஏற்பட்டுருச்சு, கடன் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா ஸோ வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்களை மட்டுமே எடுத்துக்கொள்ள முடியுமே ஒழிய ஸோ அந்த தனிப்பட்ட நபர்களுடைய சொத்துக்கள்ல எந்த விதமான சொந்தமும் கொண்டாட முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்க லயபிலிட்டி தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா லிமிடெட் லயபிலிட்டின்னு சொல்லுவோம். ஸோ இங்க அதை தான் சொல்றாங்க. ஸோ கர்த்தாவினுடைய லயபிலிட்டியை தவிர மீத இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களுடைய லயபிலிட்டி பாத்தீங்க அப்படின்னா லிமிடெட் அப்படின்றான். வரையறை பொறுப்பு, வரையறை பொறுப்புன்னு சொல்றது. அதாவது எக்ஸப்ட் த கர்த்தா the liability of all other members is limited to their shares in the business. The amount of debt can be recovered from his personal property also. So அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா the amount of debt can be recovered from his personal property also. அப்ப பிசினஸ்ல டெட் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த கர்த்தாட்ட இருக்கக்கூடியதை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. The next one is permanent existence. Permanent existence. So இது பரம்பரையா அந்த தொழில அவங்க சேர்ந்து நடத்த போறாங்க. ஸோ அதனால அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நீடித்த வாழ்வை கொண்ட ஒரு அமைப்பாக இது சொல்லப்படுகின்றது. பெர்மனன்ட் எக்ஸிஸ்டன்ஸ். ஸோ இந்த டெத் இறந்து போயிட்டாலோ, வினாசி பைத்தியம் ஆயிட்டாலோ, ஆர் இன்சால்வன்சி. இன்சால்வன்சினா இன்கேபபிள் ஆஃப் பேயிங் டெட்ஸ். ஸோ வாங்கிய கடனை திரும்ப செலுத்த முடியாத நிலையில் இருக்கின்றாலோ ஸோ அப்போ அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, ஆஃப் எனி மெம்பர் ஆஃப் த ஃபேமிலி does not affect the existence of the business. ஸோ அவர் வெளியில போனா ஸோ இந்த மாதிரி சூழல்ல அவர் ஒருத்தர் இறந்து போயிட்டாலோ, பைத்தியம் ஆயிட்டாலோ, ஸோ கடன் அதிகமாயிட்டாலோ அந்த நிறுவனமானது எந்த வழியிலையும் பாதிப்படையாது அப்படின்றதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ த ஃபேமிலி goes on doing this business. ஸோ தொடர்ந்து அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் தொடர்ந்து அந்த வியாபாரத்தை நடைபெற்று செல்வார்கள். The next one is implied authority of கர்த்தா. implied authority of கர்த்தா. implied authority அப்படின்றது உட்கிடை அதிகாரம் சொல்றோம். implied authority அப்படின்றது உட்கிடை அதிகாரம் சொல்றோம். implied authority of கர்த்தா, உட்கிடை அதிகாரம்.
So in a joint family firm, only Karta has the implied authority to enter into a contract. ஸோ ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஸோ எந்தவித ஒப்பந்தமாக இருந்தாலும் அதில் யார் ஈடுபடணும் அப்படின்னா கர்த்தா மட்டும்தான் ஈடுபட முடியும். ஸோ மீத இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் அதில் எந்த விதமான ஒப்பந்தங்களும் செய்து கொள்ளக்கூடாது. ஸோ அப்போ எப்போ ஒப்பந்தம் செய்து கொள்ளணும் அப்படின்னா கர்த்தா மட்டும் ஒத்துக்கிட்டா மட்டும்தான் நம்ம அந்த வேலையை செய்ய முடியும்னு சொல்லியிருக்கோம். அதே தான் சொல்றாங்க. இந்த ஜாயிண்ட் ஃபேமிலி ஃபார்ம் only Karta has the implied authority to enter into a contract for debts and pledge the property of the firm. Suppose ஏதாவது கடன்களை தீர்க்க வேண்டியதாக இருந்தால் ஸோ அந்த கடனை தீர்த்து கொள்வதற்கு என்ன செய்யணும், இருக்கக்கூடிய வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்களை விற்கணும்னாலும் சரி அல்லது அடமானமாக வைக்கணும்னாலும் சரி அந்த முழு அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னா அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூத்த உறுப்பினர் கர்த்தாக்கு மட்டும்தான் இருக்கே ஒழிய ஸோ அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய மீதி நபர்கள் என்ன செய்ய முடியாது அப்படின்னா இந்த வேலையை செய்ய முடியாது. ஸோ அதுதான் இம்ப்ளைட் அத்தாரிட்டியா கர்த்தா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் minor also a co-partner. Minor also a co-partner. So minor அப்படின்றது இளவர். ஸோ அவங்களும் என்ன செய்யலாம், அந்த குடும்பத்தில் உறுப்பினர்களாக இருக்க முடியும் அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இளவர்களும் ஸோ அந்த பிறந்த குழந்தைகளும் என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த குடும்பத்தில் உறுப்பினர்களாக இருக்கின்ற பட்சத்தில் ஸோ அவங்க குடும்ப உறுப்பினராக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாயின் இன்டு ஃபேமிலி ஃபார்ம் ஈவன் a newborn baby can be a co-partner. ஸோ அந்த புதிதாக பிறந்த குழந்தையாக இருந்தாலும் சரி அவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த கூட்டு குடும்பத்துல பிறந்த குழந்தை ஒரு குடும்ப உறுப்பினராக ஆகுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ரெசல்யூஷன் கலைப்பு. ஸோ அந்த நிறுவனம் எப்பொழுது கலைக்கப்படுகின்றது. ஸோ the joint family business can be dissolved only at the will. ஸோ விருப்பத்தின் பேர்ல அந்த வியாபாரத்தை கலைக்கலாம். வில் அப்படின்றது விருப்பம் ஆஃப் ஆல் த மெம்பர்ஸ் ஆஃப் த ஃபேமிலி. அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களும் விருப்பப்பட்டால் என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த வியாபாரத்தை கலைக்கலாம். அல்லது எனி சிங்கிள் மெம்பர் ஹேஸ் நோ ரைட் டு கெட் த பிசினஸ் டிசால்வ். ஸோ அது இல்லாம ஸோ யாராவது ஒருத்தர் என்ன செய்யறாரு அப்படின்னா அந்த வியாபாரத்தை கலைக்குன்னு சொல்லிட்டு சட்ட ரீதியாக ஏதோ போயிருந்தா அந்த மாதிரி நேரத்துல அந்த கூட்டாண்மையை அந்த வியாபாரத்தை கலைப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஸோ இதுதான் கேரக்டரிஸ்டிக்ஸ்ல சொல்லியிருக்காங்க. The next one is meaning and definition of partnership. ஸோ இதுல கூட்டாண்மை அப்படி வந்துருக்கு. ஸோ இப்போ ஏற்கனவே 2 வகையான தொழிலை பார்த்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் சோல் ட்ரேடர் ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன் தனியார் வணிகத்தை பார்த்துருக்கோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி பிசினஸ் பார்த்துருக்கோம். ஸோ இந்து கூட்டு குடும்ப வணிகம் பார்த்துருக்கோம். இப்போ மூன்றாவது பார்க்க போறது பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ஆஃப் பிசினஸ். ஸோ கூட்டாண்மை தொழில் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். ஸோ இன்ட்ரோடக்ஷன். பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன் is an extension of the sole proprietorship. ஸோ இந்த கூட்டாண்மை தொழில் அப்படின்றது எப்படி வந்தது அப்படின்னா ஸோ இந்த தனியார் வணிகத்திலிருந்து விரிவாக்கம் பெற்றதே நம்ம கூட்டாண்மை சொல்றோம். ஸோ தனியார் வணிகத்திலிருந்து விரிவாக்கம் பெற்றதையே நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கூட்டாண்மை தொழில் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஸோ அதுல இருக்கக்கூடிய சில டிமெரிட்ஸ்லாம் இருக்கு. ஸோ அப்ப என்ன டிமெரிட்ஸ் இருக்கு? ஸோ ஸ்மால் கேபிட்டல், ஸோ குறைந்த மூலதனமே இருக்கு. ஸோ இப்போ மூலதனத்தை அதிகப்படுத்தணும் அப்படின்னா அதற்கு தனியார் வணிகம் ஏற்புடையது அல்ல. அப்ப என்ன பண்ணணும்? பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஸோ 2 பேரும் அல்லது 2க்கு மேற்பட்ட பிறகு நம்ம கூட்டாளியா பெற்றோம் அப்படின்னா எல்லோருமே என்ன செய்வாங்க? முதலிடுவாங்க. ஸோ அதன் மூலமாக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா வியாபாரத்தை விரிவுபடுத்திக் கொள்ள முடியும். ஸோ அப்ப அந்த தனியார் வணிகத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை போக்குவதற்காக ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு தான் கூட்டாண்மை அப்படின்னு சொல்றோம். ஸோ பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன் is an extension of the sole proprietorship. It has already been explained that a sole proprietorship form of organization suffers from several drawbacks. Drawbacks என்றது demerits. ஸோ அதில் சில குறைபாடுகளானது இருக்கின்றதை நம்ம ஏற்கனவே முன்னாடி பார்த்துருக்கோம். சச்சஸ் அது என்னென்ன குறைபாடுகள் பார்த்தீங்க அப்படின்னா லிமிடெட் கேபிட்டல் குறைந்த முதல், தென் லிமிடெட் மேனேஜரியல் எபிலிட்டி குறைந்த மேலாண்மை, தென் கான்சென்ட்ரேட்டட் ரிஸ்க் அதுல அதே ரிஸ்க் அதிகமா இருக்கு. less chances for expansion. ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல என்ன வியாபாரத்தை விரிவுபடுத்த முடியாது, விரிவுபடுத்தவோ அல்லது வளர்ச்சி பாதைக்கு செலுத்த முடியாது. ஸோ இதெல்லாம் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்ல இருக்கக்கூடிய ஒரு டிமெரிட்ஸா சொல்றாங்க. ஸோ வித் த ரிசல்ட் the sole trader is compelled to seek the cooperation of others. ஸோ அதன் காரணத்தினால ஸோ ஒரு தனிநபரால் எல்லா வேலையும் செய்ய முடியாத ஒரு காரணத்தினால ஸோ மற்றவர்களுடைய உதவியை நாடக்கூடிய முறையில அவர் இருக்கின்றாரு. ஸோ அதன் காரணமாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் கூட்டாண்மை தொழில்னு சொல்றோம். ஸோ தட் he can meet the changing situation effectively. Generally,
when sole trader finds it difficult to handle the problem of growth and expansion. ஸோ தனியார் வணிகர்கள் என்ன பண்ண முடியாது அப்படின்னா இருக்கக்கூடிய இந்த வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து தனிப்பட்ட முறையில வந்து தீர்த்துக் கொள்வது அப்படின்றது கஷ்டம். ஸோ என்னதான் வந்து பிரச்சனைகளை வந்து ஒரு தனிப்பட்ட நபர் எடுக்கக்கூடிய முடிவை காட்டிலும் 2 அல்லது 2க்கு மேற்பட்ட நபர்கள் கலந்து ஆலோசித்து எடுக்கக்கூடிய முடிவு சற்று தீர்க்கமாகவே இருக்கும், நல்ல முடிவாகவே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதான் இங்க ஸ்பெசிஃபை பண்றாங்க. ஜெனரலி when the sole trader finds it difficult to handle the problem of growth and expansion, he takes a partner. That it represents the next stage in the evolution of business organization. The person who enter into the partnership are individually called partners. So இதுல வந்து persons, so ஒரு தனிப்பட்ட நபரை கூட்டாண்மையில சேர்த்துக்கிறத வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா தனிப்பட்ட அந்த இண்டிவிஜுவல் என்ன சொல்றாங்க அப்படின்னா கூட்டாளிகள் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ 2 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 2 பேரும் தனித்தனியா நம்ம சொல்றப்ப என்ன செய்யணும் அப்படின்னா கூட்டாளிகள் அப்படின்னு சொல்லணும். ஸோ அந்த மொத்தமா சொல்றப்ப அண்ட் கலெக்டிவ்லி நோன் ஃபோம் அப்படின்னு சொல்றோம், நிறுவனம் சொல்றோம். ஸோ மொத்தமா சொல்றப்ப நிறுவனம் அப்படின்னு சொல்றோம். தனித்தனியாக சொல்கின்ற பொழுது அவர்கள் என்ன சொல்றோம் அப்படின்னா கூட்டாளிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அக்கார்டிங் டு செக்ஷன் 4 ஆஃப் த பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932. ஸோ இந்திய கூட்டாண்மை சட்டம் 1932 பகுதி 4ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கூட்டாண்மையில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸோ பார்ட்னர்ஷிப் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பர்சன்ஸ். இது நபர்களிடையே ஏற்படக்கூடிய உறவு முறை. பார்ட்னர்ஷிப் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பர்சன்ஸ். ஸோ எதற்கான அந்த உறவு முறையானது ஏற்படுகின்றது அப்படின்னா அக்ரி டு ஷேர் த ப்ராஃபிட் ஆஃப் பிசினஸ். அந்த வியாபாரத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபத்தை அனைவரும் பங்கிட்டுக் கொள்வது அல்லது கேரிடான். அந்த வியாபாரத்தை யார் பார்க்க போறாங்க அப்படின்னா இட் ஷுட் பி கேரிடான் பை ஆல். அந்த நிறுவனத்தை எத்தனை கூட்டாளிகள் இருந்தாலும் எல்லோரும் சேர்ந்து அந்த கூட்டாண்மையை பார்த்துக் கொள்ளலாம். அல்லது அவர்கள் பொறுத்து ஏதேனும் ஒரு கூட்டாளி வந்து அந்த நிறுவனத்தை மேலாண்மை செய்யலாம். அதான் சொல்லிருக்காங்க பார்ட்னர்ஷிப் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பர்சன்ஸ் who are agree to share the profit of the business carried on by all or any of them acting for all. ஸோ 2 அல்லது 2க்கு மேற்பட்ட நபர்களே ஏற்படக்கூடிய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் எழக்கூடிய கூட்டாண்மையானது அதன் மூலம் கிடைக்கக்கூடிய லாபமோ அல்லது நட்டத்தையோ தங்களுக்குள்ளே பகிர்ந்து கொண்டு ஸோ அந்த வியாபாரத்தை எல்லா கூட்டாளிகளும் மேலாண்மை செய்யலாம் அல்லது அந்த கூட்டாளிகள் சார்பாக எவரேனும் ஒரு கூட்டாளி வந்து அந்த வியாபாரத்தை நடத்தி செல்லலாம். ஸோ அதுதான் வந்து இந்த டெஃபனிஷன்ல சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் டெஃபனிஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப். ஸோ அக்கார்டிங் டு ப்ரொஃபசர் ஹேனே என்ன சொல்றாரு அப்படின்னா the relationship which exists between persons competent to make contract who agree to carry on a lawful business in common with the view to private gain. So with the view to private gain, ஒரு தனிப்பட்ட லாபத்திற்காக ஒரு வியாபாரத்தை நடத்த ஒப்புக்கொண்ட நபர்களிடையே நிலவும் ஒரு உறவு முறையே வந்து கூட்டாண்மை சொல்றாங்க. ஸோ ஒரு தனிப்பட்ட லாபத்திற்காக ஸோ ஒரு வியாபாரத்தை நடத்தி ஸோ ஒப்புக்கொண்ட நபர்களிடையே நிலவும் உறவு முறையே வந்து அதுதான் என்ன சொல்றோம் அப்படின்னா ஸோ பார்ட்னர்ஷிப் அப்படின்னு நம்ம சொல்றோம். அக்கார்டிங் டு அக்கார்டிங் டு ஸ்பைரிஜெல் சொல்றது அல்லது ஸ்பிரிட்லிக்ஸ் சொல்றோம். இவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா பார்ட்னர்ஷிப் ஹேஸ் 2 or more members. According to Spiritual, partnership has 2 or more members, each of whom is responsible for the obligatory requirement of the partnership. So 2 அல்லது 2க்கு மேற்பட்ட நபர்களால் ஸோ என்ன செய்யறாங்க அப்படின்னா கூட்டாண்மை பொறுப்புகளுக்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். Each of the partners may bind others and the assets of the partners may be taken for purpose of the partnership. So அந்த கூட்டாண்மை நடவடிக்கையில கூட்டாளியை கட்டுப்படுத்துகின்ற பொழுது கூட்டாண்மையுடைய கடன்களை தீர்க்க கூட்டாளிகளுடைய சொத்துக்களை எடுத்துக் கொள்வதற்கு இவர்கள் உடமைப்படுகின்றார்கள். ஸோ நிறுவனத்தில் இந்த நட்டம் ஏற்பட்டால் தன்னுடைய சொந்த சொத்துக்களில் எடுத்துக் கொள்வதற்கான உரிமையும் அவர்கள் கொடுக்கின்றார்கள் அப்படின்றத பற்றி தான் இவர் இந்த டெஃபனிஷன்ல சொல்லியிருக்காரு. So the next one is characteristics of partnership. So the first one is contractual relations. உடன்பாட்டினால் எழக்கூடிய உறவு. So partnership is the result of an agreement which may be oral or written. Consequently,
person not competent to contract, for example, minors cannot form it. ஸோ இந்த கூட்டாண்மை தொழில் யாரை செய்ய முடியும் அப்படின்னா, ஒரு உடன்படிக்கையால் ஏற்படக்கூடிய உறவாக இருக்கின்ற காரணத்தினால தகுதி உடையவர்கள் மட்டுமே சட்டத்தின் கூட்டாளியாக இருக்க முடியும். மைனர் உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இளவர் கூட்டாளின்னு சொல்றோம். ஸோ those who are not completed 18 years of age cannot be the member of the partnership. Cannot be the member of the partnership. அதுதான் இங்க ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லியிருக்காங்க. The next one is plurality of persons. So பலதரப்பட்ட நபர்கள் சொல்றோம். Since partnership is the outcome of an agreement, the minimum number of persons required to form a partnership is 2. ஒரு கூட்டாண்மை தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா குறைந்தபட்ச நபர்களுடைய எண்ணிக்கை வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 பேரு. ஒரு கூட்டாண்மை ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஸோ அந்த நபர்கள இருக்கக்கூடிய குறைந்தபட்ச நபருடைய எண்ணிக்கை வந்து பாத்தீங்க அப்படின்னா 2. ஸோ அதிகபட்ச நபருடைய எண்ணிக்கை வந்து பாத்தீங்க மேக்சிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 50. ஸோ இதெல்லாம் வந்து இதுல சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் பிசினஸ். ஸோ வணிக தன்மைன்னு சொல்றது எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் பிசினஸ். The partnership agreement must be to carry on a lawful business. ஸோ இந்த கூட்டாண்மை தொழில் சட்டத்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தொழிலாக மட்டுமே இது அமையப்பெற வேண்டும். ஆர் ப்ரொஃபஷன். If there is no business, there can be no partnership. ஸோ அந்த மாதிரி சட்டத்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தொழிலை நாம செய்யவில்லை என்றால் அதை கூட்டாண்மை தொழிலே நாம என்ன செய்ய முடியாது அப்படின்னா சொல்லுவதற்கு முடியாது. In other words, partnership is not a club or a charitable association. ஸோ ஒரு இல்லீகல் பிசினஸ் பண்றோம் அப்படின்னா அதை வந்து நம்ம கூட்டாண்மை தொழிலாக அதை எடுக்க முடியாது. அதே சமயத்துல ஒரு குழுவாகவோ ஒரு குழுவோ அல்லது தர்ம சிந்தனையோடு உள்ள ஒரு பெரிய நிறுவனமோ என்ன செய்ய முடியாது அப்படின்னா அது கூட்டாண்மை தொழிலாக அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஷேரிங் ப்ராஃபிட். The business must be carried on with the view to earn profit and share it among all the partners. ஸோ இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபத்தை என்ன செய்யறாங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய கூட்டாளிகள் அனைவரும் பங்கிட்டுக் கொள்கிறார்கள். An agreement to undertake philanthropic activities does not constitute partnership because profit motive is completely absent. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ மனிதர்களுள்ள நடவடிக்கையின் மூலமாக உடன்பாடு ஏற்படுவதில்லை. ஸோ மாறுபாடாக லாபத்தை நோக்கமாக கொண்டுதான் இங்க கூட்டாண்மை நிறுவனத்திலே வந்து செயல்படுகின்றது. ஸோ மனித நேயத்தில் வந்து செயல்படுறது கிடையாது. ஸோ லாப நோக்கோடு செயல்படக்கூடியதுதான் வந்து நம்ம ஒரு கூட்டாண்மை அமைப்பாக நாம சொல்லப்படுகின்றோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் மியூச்சுவல் ஏஜென்சி. அதாவது பரஸ்பர முகமைன்னு சொல்றது மியூச்சுவல் ஏஜென்சி. இன்ஃபேக்ட் மியூச்சுவல் ஏஜென்சி இஸ் த எசன்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் since the business is to be carried on by all. ஸோ அந்த இருக்கக்கூடிய வியாபாரத்தை என்ன செய்வாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய பரஸ்பர முகமையோடு என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த கூட்டாண்மை தொழில எல்லா கூட்டாளிகளும் சேர்ந்து பார்க்கலாம். ஆர் எனி ஆஃப் தம் ஆக்டிங் ஃபார் ஆல். அவர்கள் சார்பாக ஸோ எவரேனும் ஒரு கூட்டாளி கூட அந்த நிறுவனத்தை மேலாண்மை செய்யலாம். ஸோ ஈச் பார்ட்னர் ஆக்ட் சைமல்டேனியஸ்லி as a principal as an agent. ஸோ ஒவ்வொரு கூட்டாளிகளும் அந்த நிறுவனத்தினுடைய முதல்வராகவும் முகவராகவும் செயல்படுகிறார்கள். To the outsiders, he is the principal, while the other partners as an agent. வெளிநபருக்கு சில கூட்டாளிகள் முதல்வராகவும் சில கூட்டாளிகள் முகவர்களாகவும் செயல்படுகின்றார்கள். ஸோ இதை பற்றி தான் இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ the next one is advantages. ஸோ advantages நன்மைகள். ஸோ இந்த கூட்டாண்மை தொழிலால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்றத பற்றி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஈஸி ஃபார்மேஷன். அமைத்தல் வந்து எளிதானது. ஸோ the formation of partnership firm require fulfillment of lesser legal formalities. சட்டப்பூர்வமான இது பார்த்தீங்க அப்படின்னா மிகவும் ரொம்ப குறைவு than other type of organization. Whereas in case of company form of organization நிறுவனம்லாம் அமைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய லீகல் ஃபார்மாலிட்டிஸ் நிறைய இருக்கு. ஸோ இங்க வந்து மிகவும் ரொம்ப குறைவா இருக்கு. What required is just an agreement. ஸோ அப்ப என்ன தேவை அப்படின்னா ஒப்பந்தம் மட்டுமே போதுமானது. which can be oral or written. ஸோ அது வாய்மொழி மூலமாகவோ அல்லது எழுத்து வடிவிலேயோ அது இருக்கலாம். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் இஸ் ஆப்ஷனல். ஸோ அப்ப இது நல்லா கவனிச்சுட்டு அது 1 இயர்ல அடிக்கடி கேட்கக்கூடியது. ஸோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் இஸ் ஆப்ஷனல். ஸோ இந்த கூட்டாண்மை தொழிலை பதிவு செய்யணும் அப்படின்றது கண்டிப்பு கிடையாது. கண்டிப்பாக பதிவு செய்தே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் கிடையாது. ஸோ அப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் ஆப்ஷனல். ஃபர்தர் even if a firm wants to get itself registered, தேவை அந்த நிறுவனம் வந்து பதிவு செய்துக்கலாம்னு விருப்பப்பட்டா என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா the registration process வந்து ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஸோ இதை பத்தி தான் சொல்லியிருக்காங்க. The next one is availability of large resources.
ஸோ அதிக நிதி ஆதாரங்களை திரட்டிக் கொள்வதற்கான வாய்ப்பு இந்த நிறுவனத்துல இருக்குன்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா ஸோ 2 அல்லது 2க்கு மேற்பட்ட நபர்கள் வந்து ஒன்று சேர்றாங்க. ஸோ அப்ப தனிப்பட்ட முறையில வந்து என்ன செய்வாங்க, அவங்களுடைய இதுக்கு கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அதே சமயத்துல ஸோ இவர்களுடைய லயபிலிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்லிமிட்டட் லயபிலிட்டி. ஸோ அப்ப பிசினஸ்ல பெஸ்ட் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா எத்தனை கூட்டாளிகள் இருந்தாலும் அத்தனை கூட்டாளிகளுடைய சொந்த சொத்துக்களில் எடுத்துக்கொள்வதற்கான உரிமை இருக்கின்ற காரணத்தினால ஸோ இங்க வந்து கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்றது வந்து ஒரு பெரிய விஷயமாக இருக்காது. அதான் சொல்றாங்க அவைலபிலிட்டி ஆஃப் லார்ஜ் ரிசோர்சஸ். தி கம்பைன்ட் கேபிட்டல் ஆஃப் ஆல் த பார்ட்னர்ஸ் and the greater borrowing capacity make available larger financial resources. New partner can also be taken into partnership to secure more capital. So எப்ப வேணாலும் எத்தனை பேரா வேணாலும் என்ன செஞ்சுக்காங்க அப்படின்னா அனைத்து கூட்டாளிகளும் ஒத்துக்கொண்டால் என்ன பண்ணிக்குவாங்க அப்படின்னா அந்த கூட்டாளியை சேர்த்து மூளை திரட்டிக் கொள்வார்கள். As a result, expansion of the business unit becomes feasible. The next one is benefit of consultation. So இப்போ வேரசன் கேஸ் ஆஃப் சோல் ட்ரேடர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு தனிப்பட்ட நபர் தான் இருக்காரு. ஸோ அப்ப வியாபாரத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை வந்து என்ன பண்ண முடியாது, வேற யாரிடம் கலந்து ஆலோசிப்பதற்கான வாய்ப்பு இல்லை. ஆனா இந்த பார்ட்னர்ஷிப்ல என்ன பண்றாங்க அப்படின்னா 2 அல்லது 2க்கு மேற்பட்ட நபர்கள் இருக்கின்ற காரணத்தினால பிசினஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா ஸோ அவங்க என்ன செய்ய முடியும் அப்படின்னா தங்களுக்குள்ளே கலந்து ஆலோசித்து ஒரு சரியான முடிவை எடுப்பதற்கான வாய்ப்பு அங்க இருக்கின்றது. ஸோ அதான் பெனிஃபிட் ஆஃப் கன்சல்டேஷன். ஸோ 2 heads are better than 1 அப்படின்னா என்ன சொல்றாங்க, 2 heads are better than 1. ஸோ ஒரு நபர் எடுக்கக்கூடிய முடிவை காட்டிலும் 2 நபர்கள் கலந்து ஆலோசித்து எடுக்கக்கூடிய முடிவு தீர்க்கமாக இருக்கும் அப்படின்றதான் சொல்லிட்டாங்க. Wise decision can be possible when the issue and subject matters are thoroughly discussed. So there is no place for hasty decision. Hasty decision அப்படின்னா தவறுதலான முடிவு எடுப்பதற்கான வாய்ப்பு இங்க இல்லை அப்படின்ற சொல்லிட்டாங்க. வேரசன் கேஸ் ஆஃப் சோல் ட்ரேடர் ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷனை நம்ம முன்னாடி பார்க்கறப்ப ஹேஸ்டி டெசிஷன் சொல்லிட்டாங்க. ஏன் அப்படின்னா அங்க வந்து ஒரு தனிப்பட்ட நபர் தான் வந்து அந்த வேலையை செய்கின்றனால ஸோ அவன் எடுக்கக்கூடிய முடிவு வந்து தவறுதலாக ஏற்படுவதற்கான வாய்ப்பு அங்க இருக்கின்றது. ஆனா இந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன்ல there is no place for hasty decision அப்படின்றத சொல்லியிருக்காங்க. The next one is division of work and greater managerial efficiency. ஸோ இங்க என்ன செய்வாங்க அப்படின்னா வேலை பகிர்வு சமயத்துல அதே மாதிரி தனிப்பட்ட முறையில மேலாண்மை திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கு இதுல வாய்ப்பு இருக்கு. அந்த சோல் ட்ரேடர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பர்சனே எல்லா வேலையும் பார்க்கணும். அவர் தான் பர்ச்சேஸ் பார்க்கணும், அவர் தான் சேல்ஸ் பார்க்கணும், ஸோ அவர் தான் அக்கௌண்ட்ஸ் பார்க்கணும், எல்லாமே தனிப்பட்ட நபரை தான் பார்க்கணும். இங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு கூட்டாளிகளுக்கும் வேலையை பிரித்து கொடுப்பதற்கான வாய்ப்பு இங்க இருக்கு. அதான் சொல்றாங்க டிவிஷன் ஆஃப் ஒர்க், வேலை பகிர்வு அண்ட் கிரேட்டர் மேனேஜரியல் எபிலிட்டி. ஸோ ஒரு உயரிய மேலாண்மை திறன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இதுல இருக்கு. So the strategic load of management work can be judiciously distributed among the partners according to their experience. So அவருடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஏற்ற மாதிரியும் நாலேஜுக்கு ஏற்ற மாதிரியும் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யணும் அப்படின்னா வேலை பகிர்வை புரிந்து கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் பார்ட்னர் கேன் லுக் ஆஃப்டர் த பர்ச்சேஸ். ஒரு கூட்டாளி வந்து பர்ச்சேஸ் மட்டும் பார்த்துக்கிறாரு, அனதர் பார்ட்னர் வந்து சேல்ஸை பார்த்துக்கிறாரு, ஸோ அனதர் அக்கௌண்டிங், இன்னொருத்தர் வந்து அக்கௌண்டிங் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி எத்தனை பார்ட்னர் இருந்தாலும் அவங்களுக்கு வேலையை பிரிச்சு கொடுக்க முடியும். When the burden is lightened. So அவருடைய சுமையானது குறைக்கப்பட்டுவிடும். Supervision by each partner over the allocated area of management becomes effective and efficient. So அவரவர் அந்த நிலை இருக்கிறதுனால ஸோ அதுல பணித்துவம் பெறுவதற்கான வாய்ப்பு அங்க இருக்கின்றது. This ensures greater managerial efficiency. The next one is reduce risk. So இடர்பாட்டில் பங்கேற்பு. சப்போஸ் லாஸ் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அது என்ன பண்ணுவாங்க, எல்லோரும் ஷேர் பண்ணிக்கிறதுனால ஸோ ஒரு தனிப்பட்ட நபர் அதிகமாக பாதிப்படைவதற்கான வாய்ப்பு இதுல இல்லை. ஸோ the risk of each partner is reduced considerably since the loss sustained by the firm is shared by the all partners. ஸோ அந்த நிறுவனத்தில் ஏற்படக்கூடிய நட்டத்தை எல்லா கூட்டாளிகளும் பங்கிட்டுக் கொள்வதனால ஸோ அதிகமான இழப்பு வந்து தனிநபருக்கு இருப்பதற்கான வாய்ப்பு அங்க இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. The next one is unlimited liability and credit standing. So unlimited liability நான் நிறைய வரை பார்த்திருக்கோம், வரையறா பொறுப்புன்னு சொல்றது. and credit standing. ஸோ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன், அன்லிமிட்டட் லைபிலிட்டி இருக்கின்ற காரணத்தினால கடன் வாங்கும் தன்மையானது அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா கடன் கொடுக்கறவங்க என்ன செய்வான், நம்ம கூட்டாளிகளுடைய சொந்த சொத்துக்களினுடைய அடிப்படையில தான் வந்து கடனை கொடுத்தான். ஸோ வியாபாரத்தில் நட்டம் ஏற்பட்டால் அவருடைய சொந்த சொத்துக்களில் இருந்து கடனை மீட்டுக் கொள்ளலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்திற்காக கடன் கொடுப்பவர்கள் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா ஸோ பர்சனல் அசெட்ஸை பேஸ் பண்ணி தான் கடன் கொடுப்பாங்க. ஸோ அதிகமாக கடன் கொடுப்பதற்கான வாய்ப்பு இங்க கிடைக்கிறது. ஸோ the liability of the partner is unlimited since apart from his business assets
even is private property and also available for satisfying the claim of creditors. ஸோ அப்ப சொந்த சொத்துக்கள் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் கடனை அடைப்பதற்கு போதுமானதாக இல்லை என்றால் ஸோ அந்த கூட்டாளிகளுடைய தனிப்பட்ட சொந்த சொத்துக்களில் எடுத்துக்கொள்வதற்கான உரிமை அந்த கிரெடிட்டார்ஸ் கடன் கொடுத்தவருக்கு இருக்கு. Hence, creditors may give more loan because they can get back the loan from the personal property of the sole trader or partnership. Thus, high credit rate helps the sole trader to borrow more funds from suppliers and banks. The next one is safeguard the minority interest. So, அனைவருடைய நலனும் இங்கு என்ன பண்ணுகிறது அப்படின்னா பாதுகாக்கப்படுகின்றது. For all the vital matters, unanimous consent of each partner is required. So, எந்தவித கருத்துக்கள் கேட்கப்பட்டாலும் எல்லா கூட்டாளிகளும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஒத்த கருத்து ஏற்பட்ட பிறகே அது நடைமுறைப்படுத்த முடியும். ஸோ அதான் சொல்றாங்க, there is no unanimity such decisions are not accepted. ஸோ ஏதாவது ஒரு கூட்டாளிகள் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள என்றால் அதை நடைமுறைப்படுத்த முடியாது. Next one is easy dissolution. ஸோ எளிதான கலைப்பு. ஸோ the dissolution of the partnership is also very simple. ஸோ வேணும்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த கூட்டாமையை உடனடியாக கலைக்க முடியும். ஸோ அதுலேயும் சட்டப்பூர்வமான சிக்கல்கள் எதுவும் கிடையாது. ஸோ இந்த கேஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஆஃப் வில், ஸோ பார்ட்னர்ஷிப் ஆஃப் வில் அப்படின்னா விருப்பத்தின் பேர்ல எழக்கூடிய கூட்டாண்மையாக இருந்தா 14 days notice by a partner in this connection is enough. ஸோ 14 நாட்களுக்கு முன்னாடியே ஒரு நோட்டீஸ் கொடுத்துட்டாரு அப்படின்னா, தகவல் கொடுத்துட்டாரு அப்படின்னா அந்த கூட்டாண்மையானது உடனடியாக கலைக்கப்பட்டுவிடும். ஸோ நோ லீகல் ஹெர்டல் இஸ் தேர் ஃபார் டிசால்விங் த firm. ஸோ அப்ப சட்டப்பூர்வமான எந்த விதமான சிக்கல்களும் கலைப்பில் கிடையாது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிஸ்அட்வான்டேஜஸ், குறைபாடுகள் சொல்றோம். ஸோ அந்த கூட்டாண்மையில் ஏற்படக்கூடிய குறைபாடுகள் என்னென்ன? ஸோ the main disadvantage of partnership are given below. First one is lack of harmony. இணக்கமின்மைன்னு சொல்றது, lack of harmony. So after a few years of working, friction and disharmony may creep in. ஸோ என்னதான் கூட்டாண்மையில என்ன இருந்தாலும் சில நேரத்துல காலம் போக போக என்ன ஆயிரும் அப்படின்னா, ஸோ வேலை பார்க்கின்ற இடத்துல ஒரு மனக்கசப்பு, மோதல்கள் மற்றும் முரண்பாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அங்க இருக்கு. ஸோ ஈச் பார்ட்னர் வியூ வித் ஒன் அனதர் இஸ் டிஸ்ஆனஸ்ட் டீலிங். அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஒரு பார்ட்னர் சொல்ற கருத்தை இன்னொரு பார்ட்னர் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை அங்க ஏற்பட்டுவிடும். திஸ் மியூச்சுவல் கான்ஃபிளிக்ட் அண்ட் லேக் ஆஃப் டீம் ஸ்பிரிட் பேவ்ஸ் தி வே ஃபார் டெசல்யூஷன் ஆஃப் தி ஃபர்ம். ஸோ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும், அவங்களுடைய ஒரு விரிசல் ஏற்பட்டு ஸோ இணக்கம் இல்லாத ஒரு சூழல் ஏற்படுகின்ற காரணத்தினால ஸோ அந்த கூட்டாண்மை கலைப்புக்கு வழிவகுத்துவிடும், கூட்டாண்மை கலைப்புக்கு வழிவகுத்துவிடும். ஸோ அதை ஒரு டிஸ்அட்வான்டேஜ் குறைபாடுகளாக சொல்லப்பட்டிருக்கின்றது. Then absence of legal status and instability. ஸோ நிலையின்மைன்னு சொல்றோம், சட்டப்பூர்வமான நிலையின்மைன்னு சொல்றோம். ஏன் அப்படின்னா the partnership firm has no separate legal existence. ஸோ எப்ப வேணாலும் பிரச்சனை வரலாம், அப்ப அந்த கூட்டாண்மையானது கலைத்து விடலாம். அதை தொடர்ந்து நடைபெறக்கூடிய ஒரு தொழிலாக இருப்பதற்கான வாய்ப்புகளை இல்ல. It is inseparable from the partners composing it. As a result, it is terminable or the death or insolvency of a partner. ஒரு கூட்டாளி இறந்து விட்டாலோ அல்லது நொடிப்பு நிலை ஏற்பட்டாலோ அந்த கூட்டாண்மை முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்பு இங்க இருக்கு. The next one is limited resources. குறைந்த வளங்கள் தான் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. குறைந்த வளங்கள் தான் இங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ என்னதான் ஒரு பிரைவேட் அசெட்ஸை பேஸ் பண்ணி கடன் வாங்கினாலும் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல என்ன செய்ய முடியாது அப்படின்னா ஸோ அந்த நிறுவனத்தை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பு அங்க இல்ல. ஸோ அதான் குறைவான நிதி வளங்கள் அப்படின்னு சொல்றாங்க. The maximum number of partners in the partnership firm 10 in the case of banking business. ஸோ இதை ஒன்றில் கேட்பாங்க. ஸோ குறைந்தபட்ச நபருடைய எண்ணிக்கை பாத்தீங்க அப்படின்னா வங்கி தொழில்களாக இருக்கின்ற பட்சத்துல 10 நபரும் பிற தொழில்களாக இருக்கின்ற பட்சத்துல 20 பேரும் இருக்கலாம் அப்படின்றத சொல்றாங்க. மேக்சிமம் the maximum number of partners in a firm 10 in the case of banking concern and 20 in the case of other cases. So in actual practice the number will be well below the maximum. சொல்லியிருக்காங்க கூட. ஸோ நடைமுறையில பாத்தீங்க அப்படின்னா இதை காட்டிலும் குறைவாக தான் இருக்குன்னு சொல்றாங்க. Because of the need of ensuring harmonious working. In the view of this, only limited resources are available. ஸோ இதன் காரணத்தினால குறைந்த வளங்கள் இருப்பதற்கான வாய்ப்பு அங்க இருக்கு. ஸோ மாடர்ன் லார்ஜ் ஸ்கேல் என்டர்பிரைசஸ் will require huge capital. ஸோ ஒரு பெரிய நிறுவனமாக அமைக்கப்படுகின்ற பொழுது அங்க என்ன வேணும் ஆட்டோமேட்டிக்கா அப்படின்னா அதிகமான முதல் தேவைப்படுகின்ற நிலை இருக்கும். ஸோ அப்ப அவுட்லே cannot be started. ஸோ அப்ப அந்த நிறுவனமானது ஆரம்பிக்க முடியாமலே போய்விடும். The next one is limited risk taking. ஸோ limited risk taking, வரையறுக்கப்பட்ட இடரை மட்டும் ஏற்றல், வரையறுக்கப்பட்ட இடரை மட்டும் ஏற்றல். In view of the danger of unlimited liability, the partners tend to be over cautious. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா
சோ ஒரு எச்சரிக்கை இது. சோ இதுல நஷ்டம் ஏற்பட்டா என்ன ஆகும், அவருடைய சொந்த சொத்துக்களும் போயிடும் அப்படின்ற ஒரு அச்ச உணர்வுகளே என்ன பண்ணுவாரு, அவர் எச்சரிக்கையாகவும் செயலற்ற முனைவாரு. ஸோ அப்போ நார்மலி they do not want to assume risk starting new ventures. ஸோ அது இடர்களை ஏற்க முடியாத காரணத்தினால புதிதாக ஏதாவது தொழில் தொடங்கணும் அப்படின்னா அவர் என்ன செய்வாரு அப்படின்னா விருப்பம் இல்லாம தான் அதுல செயல்படுவாரு. ஸோ அதான் சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒன் ரிஸ்க் ஆஃப் இம்ப்ளைடு அத்தாரிட்டி உட்கிடை ஆணையுரிமை சொல்றது. உட்கிடை ஆணையுரிமை எவ்ரி பார்ட்னர் கேன் பைண்ட் த ஃபர்ம் அண்ட் அதர் பார்ட்னர். ஒவ்வொரு கூட்டாளியும் மற்ற பார்ட்னரை சார்ந்து இருக்கக்கூடிய நிலையில தான் இருக்கின்றது. ஒரு கூட்டாளி தவறு செய்தால் அது என்ன செய்யும் அப்படின்னா பிற கூட்டாளிகளையும் சேர்ந்து பாதிக்கும் அப்படின்ற இருக்கக்கூடிய நிலை. So therefore, all other partners become liable to a great extent because of the folly and fraud committed by a fellow partner. ஒரு கூட்டாளி தப்பு செஞ்சுட்டா அதுல என்ன ஆகும் அப்படின்னா மற்ற கூட்டாளிகளும் சேர்ந்து பாதிக்கக்கூடிய நிலையாக இது இருக்கின்றது. Then lack of public confidence. ஸோ பொதுமக்களிடையே நம்பிக்கை குறைவாக இருக்கின்றது. as its accounts need not be audited. ஸோ இதுல இருக்கக்கூடிய அக்கௌண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக கணக்கு விளக்கு அல்லது பட்டயம் செய்யணும்னு அவசியம் இல்லை. ஸோ வேற சம் கேஸ் ஆஃப் கம்பெனிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையுமே கண்டிப்பா ஆடிட் பண்ணி அதை வந்து நியூஸ் பேப்பர்ல வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ இந்த கூட்டாண்மை துறையில அதெல்லாம் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. அதனால ஸோ பப்ளிக் இந்த பொதுமக்களிடையே இருந்து ஒரு நல்ல நம்பிக்கையின்மையை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இதுல இருக்கு. ஸோ அதான் சொல்றாங்க lack of public confidence. So with that we can conclude that. We can see in the next class. Thank you.